நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் வருமானம் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருக்குது. செலவுகளும் அதற்கேற்ப இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். திருதிய குருவனத்திலே என்றதொரு மூதரையும் இருக்குது. ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்றபோது அவரது ஜாதகத்தில் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்ததாக ஜோதிடக்கலை எடுத்துக்காட்டுது. அதாவது வனவாசத்திற்கு சமமான துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்பது பொருள். மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்யாவிட்டீங்கன்னா மாத கடைசியில் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதாவது கடன் வாங்க வேண்டியது இருக்கும். கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையின்மையும் அந்யுன்ய குறைவும் ஏற்படும். குடும்ப விஷயங்களில் பிறர் தலையிடுவதால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அவர் பார்த்து வரும் பணியில் பிரச்சனைகள் ஏற்படும். உத்தியோகம் ஜீவனக்காரகனான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. உத்தியோகஸ்தருக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய கிரக சஞ்சார நிலையாகும். வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிங்க ஆதரவுலாம் கிடைக்கும். தசாபுக்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையினால் வர்த்தக துறையினருக்கு நல்ல லாபம் ஏற்படும். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். நிதி நிறுவனங்களில் ஆதரவு கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கிறதுக்கு ஏற்ற மாதம்தான். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறைக்கு பூர்ண அதிகாரம் பெற்றுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். வருமானமும் வாய்ப்புகளும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் உருவாகும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற மாதம் இது. அரசியல் துறையினர். அரசியல் துறை சுக்கிரனின் பிடியில்தான் உள்ளது. இதனை சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரமும் விவரித்து சொல்லுது. கட்சியில் ஆதரவு பெருகும். செல்வாக்கு மிகுந்த மந்திரி ஒருவரின் நட்பு உங்களுக்கு பக்கபலமாக உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பிரபலமான அரசியல் கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு மிகவும் அவசியம். எந்த முடிவானாலும் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கிறது உங்கள் எதிர்கால நலனில் உகந்ததாகும். மாணவ மாணவியர் புதன் கிரகமே வித்யா காரகர் எனவும் விவரிக்குது ஜோதிடக்கலை. மற்ற கிரகங்களுக்கும் ஓரளவு கல்வித்துறையுடன் தொடர்பு இருந்துச்சுன்னா புதன் கிரகமே பிரதான கிரகமாக விவரிக்குது ஜோதிடக்கலை. அந்த புதன் இந்த மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று வரும் ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கும். விவசாயத்துறையினர். அடுத்தது விவசாயத்துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள செவ்வாய் குரு பகவானின் சுப பார்வை பெற்று சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறுறதுக்கு கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. அடுத்தது பெண்மணிகள். குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. வேலைக்கு சென்று வரும் வனிதையருக்கு அலுவலகத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவுங்க.
வேலை பளுவை சுலபமாக்கும். மேலும் பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யத்தில் குறைவு இருக்காது. மகிழ்ச்சியை மன நிறைவும் அதிகரிக்கும். மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வருணமையும். அடுத்தது அறிவுரை. ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான பிணிகள் ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் இருக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே நிலவும் அந்யுன்ய குறைவிற்கு இருவருள் ஒருவர் சற்று விட்டு கொடுத்தும் நிதானத்துடனும் செயல்பட்டால் குடும்ப பிரச்சனைகள் எதுவும் விரிசல்களும் உண்டாகாமல் பார்த்து கொள்ளலாம். அது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும் உகந்த நல்ல பலன்களை தரவல்லது அல்லவா? பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்.